அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புது சுவையை சேர்ப்போம். வணக்கம், வாங்க ராஜபுஷ்பா கிச்சனுக்கு. இன்றைக்கி பாலக்கீரை கலவை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பாலக்கீரையில் உள்ள சத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவில் என்ன சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அது இன்னும் அதிகமாக ருசித்து சாப்பிட்லாம். பாலக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நான் அப்படியே கடகடன்னு சொல்லிடுறேன், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாலக்கீரை வந்துங்க ஒரு கீரை வகையை சேர்ந்த மூலிகை செடி. தென் ஐரோப்பாவில் இந்த வேர்லேருந்து சர்க்கரை எடுக்கிறாங்களாம். பாலக்கீரை வந்து 1 அடியிலேருந்து 2 அடி மட்டுமே வளரக்கூடியது. பாலக்கீரையில் வைட்டமின் ஏ அதிக அளவில் நிறைஞ்சி இருக்குது. இந்த கீரையை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் மெக்னீசியம், ஜிங்க்கு, காப்பர் மற்றும் விட்டமின் கே வந்து அதிக அளவு உள்ளதுனால எலும்பு மற்றும் பற்கள் உறுதியாக இருப்பதற்கு இந்த கீரை பயன்படுது. பாலக்கீரை வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை அளவை நிலையாக வைத்திருக்க இந்த கீரை ரொம்ப பயன்படுது. புற்றுநோய் செல்கள் வராமலும் தடுத்து நிறுத்துது இந்த பாலக்கீரை. பாலக்கீரை அதிகம் எடுத்துக்கொண்டால் இரத்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. இதனால் இரத்த சோகை நோய் வராமல் தடுக்க உதவுது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய சத்தான ஃபோலிக் ஆக்சைடு இந்த கீரையில் அதிகம் இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் இதை அதிகம் எடுத்துக்கொண்டால் நல்லது. பால் கொடுக்கும் தாய்மார்களும் இந்த கீரையை உணவோடு அதிகம் எடுத்துக்கொண்டால் பால் நல்லா சுரக்கும். புரதச்சத்து நிறைந்துள்ள இந்த கீரையை நம்ம தினமும் எடுத்துக்கிட்டால் மாரடைப்பு, இரத்த குழாய் அடைப்பு, இதய நோய் வராமல் தடுக்கலாம். கண் பார்வையும் நன்றாக தெரிய இந்த பாலக்கீரை உதவி செய்யுது. இந்த கீரை முக்கியமாக என்னென்னா, இந்த கீரை வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது. அதனால் குளிர்ச்சியான தேகம் கொண்டவர்கள் இந்த கீரையை அதிகம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இப்போ வாங்க பாலக்கீரை கலவை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை பறிச்சுட்டு வந்திருக்கோம். அதில் தான் கலவை சாதம் செய்ய போகிறோம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுங்க. கொதிக்கிற தண்ணியில் இந்த கீரையை போட்டு 3-4 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த கீரையை அப்படியே எடுத்துக்க போகிறோம். நம்ம வதக்க வேண்டாம். இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் மாறாமல் அழகாக சத்துக்களும் குறையாமல் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீரையோட 1/2 மூடி தேங்காய், 5-6 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்சியில் இதே மாதிரியே அரைச்செடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுங்க. அடுப்பில் கடாயை வச்சு சூடானோன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் எதில் வேணால் செய்யலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே துருவிய பச்சை மஞ்சள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நான் 2 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணுன்னு இல்லை, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை சேர்க்கலாம், எது உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் சேர்த்துங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச கலவையை சேர்க்குறோம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். நல்லா நம்ம அதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், தண்ணிலாம் அதில் உள்ள தண்ணிலாம் அப்படியே குறையுது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அழகாக அப்படியே சுருண்டு வருது. ரொம்ப எண்ணெய் வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம அதை வதக்கணும்னு தேவையில்லை. இந்த அளவு வதங்கினாவே போதும். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியான சாதத்தை அதில் கையால் அழகாக அப்படியே சேர்த்து விடுங்க. ஒரு பிடி பசலைக்கீரை எடுத்துருக்கோம். 2 டிஃபன் பாக்ஸ் அளவு தான் நம்ம சாதம் செய்கிறோம். சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சாதத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அழகாக கிளறி விடுங்க. கலர் அப்படியே பச்சை கலர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. ருசியுமே நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இந்த கலவை சாதம் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. உப்பை சரி பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். கலவை சாதங்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் கூட ஊற்றிக்கிறது அவங்கவுங்க விருப்பம்தான். தேவைப்பட்டால் ஊற்றிங்க, இல்லைன்னா வேணாம். நான் நிறைய கலவை சாதம் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த பாலக்கீரை கலவை சாதம் வந்து எல்லாத்தோட மற்ற கலவை சாதத்தோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
மறக்காமல் ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜபுஷ்பா கிச்சனில் இதே மாதிரி ஆரோக்கியமான நிறைய சமையல் உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நன்றி, மகிழ்ச்சி. ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம்.